தள்ளுன்னு தக்காளி இருந்தால் யாருக்கு தான் தக்காளி சட்னி செய்யணும்னு ஆசை இருக்காது? கண்டிப்பாக பண்ணணுன்னு ஆசை இருக்கும் இல்லைங்க? ஸோ காலையில் இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி ஒற்றைக்கல் சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி தக்காளி புதினா போட்டு ஒரு சட்னி, அதுவும் என் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 8லேருந்து 9 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே புதினா, இது எங்கள் வீட்டில் வளர்ந்த புதினா, இது ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் இருக்குது. ஸோ அதையும் நல்லா வாஷ் பண்ணி பக்கத்தில் வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, நிறையா உளுந்து, கொஞ்சம் சீரகம், ஒரு 3 துண்டு இஞ்சி போட்டு அது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாகவும் போட்டுக்கலாம், இல்லை கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அது போட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. தக்காளி வேகிறதுக்கான உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வதக்க அதுலேருந்து நல்ல ஜூஸ் வரும். ஸோ அந்த டைமில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா அது கூட போட்டு நல்லா கலந்து விடுங்க. கூடவே ஒரு சின்ன சொலை புளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சமாக போடுங்க, அது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேங்க. இது நல்லா இப்படி வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு 3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை போட்டு, அந்த புதினா போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். வீட்டில் காலையில் தூங்கிட்டு இருக்க குழந்தைங்க கூட எஞ்சிரும், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். நிஜமாக சொல்கிறேன், காலையில் இட்லி தோசைக்கு நீங்கள் இதை வச்சு சாப்பிடும்போது 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட 8 இட்லி சாப்பிடுவாங்க. 4 தோசை சாப்பிட்றவங்க, 3 தோசை சாப்பிட்றவங்க 6 7 தோசையாவது சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. கூடவே கொஞ்சம் ஜாகரி பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாமே புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த ஜாகரி பவுடர் போட்டிங்கன்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இது இவ்வளோதாங்க. அது பக்கத்தில் வச்சுட்டு ஃபேனை போட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து போட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. அது கூட கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சு இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அடடா, என்ன ஒரு சட்னி, என்ன ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுங்கள்.